மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக இணைந்திருப்பது எந்தவித அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தேமுதிகவுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் விமர்சனம் செய்திருக்கின்றனர். அண்ணன் வைகோவுடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியில் கேப்டன் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி அமைத்திருப்பது இந்த இரண்டு கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இரண்டு கட்சிகளில் ஒன்றை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் கருதுகின்றேன். இதே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தான் சில நாட்களுக்கு முன்னாலே விஜயகாந்தை நம்பி நாங்கள் இல்லை என்று கூட சொன்னார்கள். இப்பொழுது விஜயகாந்த் தான் இந்த கூட்டணிக்கே தலைமை வைப்பார், எங்கள் கூட்டணிக்கே தலைமை வைப்பார் என்று சொல்கிறார்கள். இது குறித்து நாம் என்ன செய்வது? மக்கள் நல கூட்டணியில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இணைந்திருப்பது அவருக்கு மிகப்பெரிய சறுக்கல். தமிழக அரசியல் வரலாற்றில், அவரது கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்திருக்கிறார். தொடக்கத்திலே 5 பேர் இருந்தார்கள். பிறகு 4 கூட்டணியாக மாறியது. இன்று மீண்டும் 5 பேர். அடுத்த மாதம் 4, தேர்தல் நேரத்தில் 2. இப்படி இருக்க போகிறது. அரசியல் களம் தெளிவாகவில்லை. அமைந்திருக்கிற கூட்டணிகள் தொடர்ந்து நீடிக்குமா என்பதும் தெரியவில்லை. இன்னும் பல கட்சிகள் எந்த கூட்டணி சேரப்போகின்றன அல்லது தனியாக போட்டி போடப் போகிறார்களா என்பதும் தெரியவில்லை.